Hi guys, லாஸ்ட் வீடியோவில் ஒரு அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. ட்ராப் த கான்ஸ்டன்ட்ஸ், டாமினன்ட் டேர்ம்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியோட இன்னொரு டைமில் காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணுமா இல்லை மல்டிப்ளை பண்ணுமான்றது, லாக் அண்ட் ரன் டைம்ஸ்னால் என்ன, எக்ஸ்போனென்ஷியல் ரன் டைம்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராப் த கான்ஸ்டன்ட்ஸ். ஒரு கான்ஸ்டன்ட்டுன்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லைன் லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் ரன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைம் தான் தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த லைனை ரன் பண்ணுறீங்கன்னா மேபி உங்களுக்கு 1 செகண்ட் எடுத்துக்கலாம். வேறு ஒரு பெரிய கம்ப்யூட்டரில் ரன் பண்ணால் மேபி 100 டைம்ஸ் ஆஃப் 1 செகண்ட். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக இந்த டேர்ம்ஸில் பிக் ஆஃப் என் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த லைன் ரன் பண்ணுறதுக்கு பிக் ஆஃப் என்னோ தான் ஆகும், சேம் டைம் தான் ஆக போகுது. இந்த லைனுக்கு வரும்போது இது எவ்வளோ டைம் ரன் ஆக போகுது. ஸோ இந்த 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 2 லைனும் இந்த அரேக்குள்ளேருந்து வரும்போது இந்த அரேவோட சைஸ் என்னன்றது இருக்கோ அந்த டைம் ரன் ஆகும். ஸோ இப்போ அரேவோட சைஸ் என்னன்னு வச்சுப்போம். அரேவோட சைஸ் என்னன்னு வச்சோன்னா இந்த 2 லைனும் n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அப்போ இதோட வேல்யூ லெட்ஸே இப்போ நம்ம 1ன்னு வச்சுப்போம். இதோட ரன் டைம் ஒரு 1ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ரெண்டுமே n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அப்போ 1 + 1 ப்ளஸ் இங்கே ஒரு 2 1 2 இன்ட்டு n அப்படின்ற டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 + 2 ஆஃப் n அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ரூல் படி ட்ராப் த கான்ஸ்டன்ட்ஸ். இது கூட இருக்க எந்த கான்ஸ்டன்ட்டுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேயும் அது ஒரு டைமில் ரன் ஆக போகுது. அதனால் நம்மளால் கேரண்டியாக இது 1ல் தான் ரன் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு வெறும் எது வேரியபிளாக இருக்குமோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு, அதாவது அரேயோட சைஸ் வேரியபிளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு எண்ணை மட்டும் வச்சுப்போம். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் இதுவும் சேம் இல்லையா. அதே மாதிரி இதுவும் பிக் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட் டைமில் ரன் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு லைன் மட்டும், இந்த ஒரே ஒரு பிக் கான்ஸ்டன்ட் லைன் மட்டும் n டைம்ஸ் ரன் ஆகும். இங்கே அரேவோட சைஸ்க்கு ரன் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்க இந்த இதுவும் அரே ஆஃப் இந்த பர்டிகுலர் லைனும் n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இங்கே 1 + 1 ப்ளஸ் n ப்ளஸ் n. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா 2 + 2n. அகெயின் இது சேம் ஆஸ் பிக் ஆஃப் 2n. கான்ஸ்டன்ட்டை ட்ராப் பண்ணோம். ஸோ இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட், இதையும் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம பிக் ஆஃப் 2nன்னு சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் பிக் ஆஃப் nன்னு சொன்னால் போதும். நெக்ஸ்ட் பேஜ். ட்ராப் த நான் டாமினன்ட் டேர்ம்ஸ். அதாவது நான் டாமினன்ட்னா இப்போது இது இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறது படி டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர் எனி காம்ப்ளெக்சிட்டி படி பிக் ஆஃப் 1 விட லாக் nன்றது டாமினன்ட் டேர்ம். இதோட வேல்யூ ரொம்ப பெருசு. அதை விட என்னோட வேல்யூ ரொம்ப பெருசு. அதை விட n² வேல்யூ ரொம்ப பெருசு. n பவர் எந்த நம்பராக இருந்தாலும் அது அதை விட பெருசு. லாஸ்ட்டில் 2n கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸாக இருக்கலாம். 2e அதை விட பெரிய வேல்யூவாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ளஸில் அதே வேரியபிள் என்னன்ற வேரியபிள் டேர்மு 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா இங்கே டாமினன்ட் டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் n² டாமினன்ட் டேர்மா n டாமினன்ட் டேர்மான்னு பார்த்துட்டு இங்கே நமக்கு n டாமினன்ட் கிடையாது, n² தான் டாமினன்ட்னு தெரியும். ஸோ நான் டாமினன்ட் டேர்ம் இது n. ஸோ என்ன நம்ம எழுத தேவையில்லை, பவர் n² எழுதுனா போதும். அதே மாதிரி இந்த இடத்துல n + n log n. இங்கே n log n விட n பெருசு. ஸோ நம்ம log n கன்சிடர் பண்ண தேவை. இதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது. அதே மாதிரி இப்போது இதில் 5/2 பவர் n இருக்குது, இங்கே n/100 இருக்குது. ஸோ 2/n தான் வேல்யூ அதிகம், இங்கே n/100 வரும். ஸோ இது ரெண்டுத்தில் இது நான் டாமினன்ட் டேர்ம். ஸோ வி கேன் erase 5 × 2/n. இது கேன்சல் ஆகிடும். அகெயின் ஃபஸ்ட் ரூல் படி ட்ராப் த கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ 5 நம்ம ட்ராப் பண்ணிட்டு அகெயின் ஃபைனலி 2/n.
ஸோ இது வந்து பேசிக் ரூல், செகண்ட் பேசிக் ரூல். நம்ம தேர்ட் ரூல் என்னென்னு பார்க்கலாம். 2 வேரியபிள் திங்ஸ் இருக்குது ஒரே அல்காரிதமில். ஸோ அதை வந்து ஒன்றத்தோட ஒன்று ஆட் பண்ணிக்கணுமா இல்லை மல்டிப்ளை பண்ணிக்கணுமான்றது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனில் லென்த் ஆஃப் அரே, ஏதோ ஒரு அரே இருக்குது, அந்த அரேவோட லென்த்தை கண்டுபிடிக்கிறாங்க. 2 அரே இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு அரேவோட சைஸ் n. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து log1 கான்ஸ்டன்ட் டைம் ஆகுதுன்னு வச்சுப்போம். எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதாவது அரே 2ஓட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆகுது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை கண்டுபிடிச்சி, அதாவது n டைம்ஸ் அந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து n டைம்ஸ் ரன் ஆக போகுது. செகண்ட் அரேவோட வேல்யூஸை ரெண்டாவது ஒரு ஃபார் லூப்பில் போட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. இது m டைம்ஸ் ரன் ஆக போகுது, செகண்ட் அரேவோட லென்த் டைம்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ பேசிக்கலாக இது இந்த மாதிரி தனித்தனியாக வர்றதுனால ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், 1 + 1 + n + mன்னு பண்ணுவோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணால் we have drop the constant ஐடியா. அப்புறமா இது ரெண்டுத்தில் எது பெரிய வேல்யூ நம்ம பார்க்க தேவையில்லை, ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ n + mன்னு நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு மல்டிப்ளையில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கும் சேம் கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டைம். பட் ஆனால் இங்கே வந்து ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று ரன் ஆகுது. ஸோ இந்த லைன் வந்து இந்த ஹோல் ஃபார் லூப் வந்து n டைம்ஸ் ரன் ஆகும், ஏன்னா இது இந்த லூப்புக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது இது இந்த ஹோல் லூப்புக்குள்ளே இருக்குது. இந்த ஃபார் லூப் இன்டர்ன் அகெயின் n × m டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, லெட்ஸே இந்த அரேயோட லென்த் வந்து 2ன்னு வச்சுப்போம், இந்த அரேயோட லென்த் வந்து 3ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஹோல் லூப்பும் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகும், n டைம்ஸ். இது வந்து n. ஸோ இது வந்து இந்த ஹோல் செகண்ட் ஃபார் லூப்பும் 2 டைம்ஸ் ரன் ஆகும். பட் ஆனால் இந்த செகண்ட் ஃபார் லூப்பே 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அப்போ 2 × 3 டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் 1 + 1 + n × m அப்படின்னு வரும். நம்ம வந்து ட்ராப் த கான்ஸ்டன்ட்ஸ் ஐடியா போயிட்டு n + m அப்படின்னு எழுதிப்போம். log n ரன் டைம்ஸ். ஸோ பேசிக்கலாக லாஸ்ட் வீடியோவிலே நம்ம பார்த்த மாதிரி பைனரி சர்ச்னால் நம்ம டிக்ஷனரியோ இல்லை ஒரு ஃபோன் புக்கோ கையில் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம கையில் தேட சொல்கிற மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட வந்து லெஃப்ட் லாஸ்ட் வேல்யூ ஆஃப் அன் அரே இருக்குது, ரைட் லாஸ்ட் வேல்யூ ஆஃப் அன் அரே இருக்குது. நம்மக்கிட்ட வந்து 75 கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்தவொடனே மிடில் ஆஃப் த அரேக்கு போயிட்டு 36 விட 75 பெருசு. ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிறத கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ரைட் சைடு மட்டும் கிடைக்கும். ஸோ இதில் அகெயின் மிடில் எலமெண்ட் போய் பார்ப்போம். மிடில் எலமெண்ட்டில் 63, இதை விட ரைட் சைடு எலமெண்ட் பெருசு. ஸோ நம்ம ரைட்டுக்கு போவோம். அப்புறம் லெஃப்ட்டு மிடில் ரைட் எல்லாமே ஒன்று தான், ஏன்னா ஒரே லாஸ்ட்டாக ஒன்று தான் மிஞ்சி இருக்குது. ஸோ நமக்கு 75 கிடச்சிரும், அதிலே இருக்குது. ஸோ 75 அவுட்புட் கொடுத்துருவோம். இப்போ கிடைக்கலன்னா அகெயின் ரைட் சைடு நம்மளால் போக முடியாது, 85ன்னு வச்சுப்போம். அகெயின் ரைட் சைடு போக முடியாது. ஸோ இதுக்கு பக்கத்தில் எந்த எலமெண்ட்டும் இல்லை, அதனால் இது நாட் ஃபவுண்ட். இதுதான் பைனரி சர்ச். ஸோ இந்த அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம என்ட்ரு ஆகும்போது நம்மக்கிட்ட 1 2 3 4 5 6 7 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணோம், ஒரே எலமெண்ட் தான் ரீட் பண்ணோம். இந்த ஒரு எலமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டைம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், இதை தனியாக பிரித்து எடுத்தோம். செகண்ட் ரைட் சைடு அரேயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தோம். அதுக்கு ஒரு log 1 ஆச்சு, கான்ஸ்டன்ட் டைம் ஆச்சு. ஸோ அப்படியே அரேவோட சைஸ் வந்து என்னாச்சு, பாதியாக குறைஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் பாதியாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அகெயின் அதில் ஒரு பாதி அரேவை எடுத்தோம். ஸோ இதை பிரிக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைம். இதிலேருந்து அகெயின் அரேவோட சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ எப்போலாம் நம்ம வந்து ரீட் பண்ணுற எலமெண்ட்டோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வருதோ, அப்படியே பாதிக்கு பாதியாக குறைஞ்சிட்டே வருதோ, இன்புட்டோட பாதிக்கு பாதியாக குறைஞ்சிட்டு வருதோ, அது வந்து log n டைம் அப்படின்னு சொல்லலாம். log n டைம். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து 7, செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது 3, தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது 1 எலமெண்ட். ஸோ இப்போ நீங்கள் இது வந்து log of n, டோட்டல் சைஸ் ஆஃப் த அரே என்னன்னு வச்சு log of nன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம எங்கே படித்தோம், எத்தனை எலமெண்ட் படித்தோம், 1 2 3, இந்த லாகோட வேல்யூவை
log of 7 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலமெண்ட் எவ்வளோ டைம் ஆச்சுன்றது உங்களுக்கு கிடைக்கும். இது log n. ஒரு அல்காரிதம் எக்ஸ்போனென்ஷியல் டைம்ஸ் ரன் ஆகுதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து n = 5 அப்படின்னு ஒரு இன்புட் போட்டு பார்க்கலாம். ஸோ லெட்ஸே இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கேருந்து கால் பண்ணலாம். ஃபிபனாச்சி ஆஃப் 5 அப்படின்னு கால் பண்ணலாம். இது வந்து அவுட்புட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஃபிபனாச்சி உள்ளே போகும். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட வேல்யூ வந்து 5ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ வந்து 5ன்னு உள்ளே போயிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டைம் செக் பண்ணி தப்புன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்ட்டு இங்கேருந்து திருப்பி இது அகெயின் இன்டர்ன் ரெக்கர்சிவாக கால் பண்ணோம். ரெக்கர்சிவாக கால் பண்ணும்போது இங்கே -1ன்னு ஆகிடும். ஸோ 4. இங்கே வந்து 3 ஆகிடும் -2ன்றதுனால ப்ளஸ். ஸோ இது என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு 5ன்னு ஒரு இன்புட் போச்சா, அதுலேருந்து நமக்கு 2ஆக பிரிஞ்சிச்சு. 4 அப்புறம் 3ன்னு. இப்போ இந்த கால் என்ன ஆகும், 4 இங்கே 4 போயிருக்கும். 4 இந்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். 1 log 1 ஆச்சு கான்ஸ்டன்ட் டைமில். அப்புறம் அகெயின் இது ஒரு 4 - 1 போயிட்டு இந்த இடத்துல 3 ஆகிடும். இது 2 ஆகிடும். ஸோ இது 3 ஆகும், இது 2 ஆகும். அகெயின் இந்த 3 உள்ளே போகும், 2 ஆகும், 1 ஆகும், இது வந்து 1 ஆகும். ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்துட்டுருக்கும் நமக்கு ஆல்ரெடி. இங்கே 1 ஆகிருக்கும். இது வந்து 2, இங்கே 1, இது 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் ரன் ஆகிருக்கோன்னா 2n டைம்ஸ் ரன் ஆகிருக்கும். இதே வந்து நம்ம வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஃபிபனாச்சி ஆஃப் n - 3 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா இங்கே என்ன ஆயிருக்கும்னா 3n ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம எத்தனை டைம் இந்த ரெக்கர்சிவாக இந்த எலமெண்ட்டை கால் பண்ணுறோமோ, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ, அத்தனை டைம் நமக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். இது எக்ஸ்போனென்ஷியல் ரன் டைம். ஹவு டு ஃபைண்ட் அ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜென்ரலாக பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன, அரே ஹீப்னா என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.